டேட் வந்து 26 06/26 26 பாரு ரெண்டும் டேட்டும் 26 அதுவும் இயரும் 26 சரியா? அப்ப ஃப்ரண்ட்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சைடு இருக்கு, இன்னொரு சைடு இருக்கு, பேக்னு ஒண்ணு இருக்கு, டாப்னு ஒண்ணு இருக்கு, பாட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப எத்தனை எத்தனை சைட்ஸ் வருது? கவுண்ட் பண்ணு. 3 4 5 6 sides. 6 sides இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன? நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம். 6 sides இருக்கிற இன்னொரு விஷயம் என்னப்பா? ரூபிக்ஸ் கியூப். விளங்கல, என்ன கிளியரா சொல்லு. ரூபிக்ஸ் கியூப். கியூப் சார், ஒரு கியூப், ரூபிக்ஸ் கியூப். எந்த கியூப் எடுத்தாலும் 6 sides இருக்கும். சில இது 8 sides இருக்கும், சில இது வந்து அப்படி வேரியஸ் சைட்ஸ் இருக்கிறதெல்லாம் இருக்கு சரியா? அப்ப ஒரு கியூப ஒண்ணு எடுத்துக்கிறோம். இப்ப நம்மளுடைய ஃபேஸ பார்த்தா எல்லா சைடும் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரியா இருக்கு? இல்ல, லாங் வந்து கொஞ்சம் லாங்கர். ஹலோ ஈஸ்வரி, அம்மா போயிருச்சா? இல்ல, அம்மா கிராஸ் பண்ணிச்சு பின்னாடி. கேட்கல அம்மாக்கா. ஓகே. அப்ப நமக்கு இந்த சைட்ல லாங்காவும் மேலையும் கீழையும் கொஞ்சம் ஷார்ட்டாவும் இருக்கு சரியா? ஒரு கியூப் ஒண்ணு வரைஞ்சிருவோமா? நான் உனக்கு லேசா ஒரு கியூப் ஒண்ணு வரைகிறேன். இங்க பார், போர்ட்ரேட்னு போட்டுறேன்னா போர்ட்ரேட் என்ன அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா மகேஷ்க்கு? சரியா? இப்ப போர்ட்ரேட்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்? இப்ப ஃபேஸ்ன்னு சொல்றோம் இத சரியா? இத ஃபேஸ்ன்னு சொல்றோம். இதுல வந்து நோஸ் இருக்கு, ஐஸ் தெரியுது, முஸ்டாஷ் இருக்கு. உனக்கு முஸ்டாஷ் இல்லையோ? லிப்ஸ் இருக்கு, சின் இருக்கு, இயர்ஸ் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து ஃபேஸ்ன்றோம். தலையில ஹேர் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து ஃபேஸ்ன்றோம். இது எதுவுமே இல்லாட்டி என்ன சொல்லுவோம்? இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டா பாக்கி என்ன இருக்கும்? போன் இருக்கும் இல்லையா? உள்ள ஒரு போன் இருக்கும். அந்த போனுக்கு என்ன சொல்லுவோம்? வெறும் போன் முத்திரம் இருந்துச்சுன்னா ஞாபகம் இருக்கா? தெரியுமா தெரியாதா? எக்ஸாக்ட்லி, ஸ்கல். அப்ப போர்ட்ரேட் செய்யறதுக்கு முன்னாடி ஸ்கல் ஃபார்ம்னு ஒரு ஸ்கல் ஃபார்ம். ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு ஃபுல் ஃபிகர் வரையறோம்னு வச்சுக்க, ஒரு ஆள் வந்து நடந்து போற மாதிரி இருக்கிறத வரைய வேண்டியிருக்கு. சும்மா அப்படியே வரைஞ்சிட முடியுமா? ஒரு ஆள் நடந்து போனா எப்படி இருக்கும்? ஒரு ஆள் வந்து வேகமா நடந்து போறான், ஒரு ஆள் சும்மா நடந்து போறான், ஒரு ஆள் வேகமா நடந்து போறான், ஒரு ஆள் ஓடுறான். குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. ஹலோன்னு சொல்லிட்டு சொன்னேன், நான் உங்களுக்கு கேட்கல. நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு வாரம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகே, சரி சரி. எக்ஸாம் டைம்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும் ஸ்டடீஸ்ல. ஓகே ஓகே, அத முடியட்டும். அது முடிஞ்சதான். அந்த வீக் இருக்காது இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் இருக்காது, ஃபர்ஸ்ட் இல்லாமல் 8th வச்சுக்கலாம் நம்ம இல்லையா? ஓகே ஓகேம்மா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி அம்மா, அது பார்ப்போம். இல்ல, நான் என்னன்னா சும்மா ஒரு ஃபேஸ் வரையறதுக்கு சொல்லி தராம அதோட இன்ஜினியரிங்கும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னு பாக்குறேன் நான். சரியாம்மா? சரிம்மா. ஓகே, சரி அப்பா. அப்ப இல்ல, மகேஷும் சும்மா வந்து உட்கார்ந்துருக்கிறதா உட்கார்ந்துருக்கட்டும், வேற வேலை இல்லாட்டி வேற எதுவும் படிக்க சொன்ன. சரி சரி, இல்ல உட்கார்ந்துருக்கிட்டான், அது பட்டு இல்ல வேலை இருந்தா வேலையை பார்க்கட்டும், வேலை இல்லாட்டி சும்மா உட்காந்துக்கலாம், இல்லைன்னு இருக்கு. சரியாப்பா?
இப்ப வந்து ஸ்கல் ஃபார்ம் வந்து நம்ம வரைஞ்சாதான் இப்ப நம்ம ஆளை ஒரு ஆள் நடந்து போறது வரைகிறோம்னா எப்படி வரைஞ்சு பாக்குறோம். நான் அதைத்தான் இப்ப காட்ட போறேன். முதல்ல என்ன செய்யறோம், ஒரு தலை இருக்கு, ஒரு உடம்பு இருக்கு, ஒரு கால் வந்து அப்படி நடக்கணும், நடக்கிறப்ப அப்படிதானே கால் நடக்கும், அப்படியே வரைகிறோம். அப்படி வந்து அப்படி இருக்கும் இல்லையா அந்த கால். இந்த கை வந்து ஷோல்டர்ல இருந்தா தான் வரும் கை. அப்படி வந்து அப்படி இருக்கும். இந்த கை வந்து இப்படி வந்து அப்படி இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும். இல்லாட்டி இல்ல அப்படி வராது இல்லையா, தப்பிதான் வந்துருச்சு. தெரியுதா உனக்கு? கை இப்படி இப்படி கை இப்படிதான் மடங்கும், இப்படி பின்பக்கம் மடங்காது இல்லையா. அப்ப என்ன வரும், இப்படி வந்து அப்படி இருக்கும். சரியா? இப்ப சரியா வந்துருச்சா? இப்ப இந்த ஆள் வந்து இந்த ஆள் வேகமா நடந்துகிட்டு இருக்கான் இப்ப இல்லையா, லாங் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கான், அதெல்லாம் தெரியுது இப்ப நமக்கு. இப்ப இந்த ஆள் ஓடுறான்னா எப்படி இருக்கும், பாடி வந்து என்ன ஆகும், சாஞ்சிரும். சாஞ்சிரும். எங்க இருந்து சாயும், ஹிப்ல இருந்து சாயும். அப்ப ஹிப் இந்த இடத்துலதான் வரும் இல்லையா. அப்ப ஹிப்ல இருந்து சாயும்னா அப்படி சாயும், ஹெட்டும் லேசா அப்படி சாஞ்சிருக்கும். ஷோல்டர்ல இருந்து கை வந்து அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஓடுற மாதிரி இருக்கா இப்ப? இருக்கு. இத நீ வர பாப்போம், வரைஞ்சிக்க. அதே சின்ன சைஸ்ல வரைஞ்சிக்க போதும். யூஸ்வலா நான் பெருசா வரேன்னு உன்னை சொல்லுமே, இப்ப சிறுசா வரேன்றேன். ஏன்னா இதுல வந்து நிறைய இங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கல் ஃபார்ம்னா என்னன்றது உனக்கு நான் காட்ட போறேன். ஓகே சார். இதையும் எழுதிக்க கணேஷ், போர்ட்ரேட் ஸ்கல் ஃபார்ம்ன்றது எழுதிக்க. டேட்டையும் போட்டுக்க, இன்னைக்கு டேட்டையும் போட்டுக்க. நீ வரைஞ்சுக்கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு நீ என்ன வர பெரிய ஆளாகி என்ன படிக்க போற, என்ன ஜாபுக்கு போடலான் இருக்க, என்ன இன்ட்ரெஸ்ட் உனக்கு? ஐஏஎஸ் பண்ணணும். ஓகே, வெரி குட் வெரி குட். ஐஏஎஸ் படிக்கிறதுன்னா அப்ப கிராஜுவேஷன் முடிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கணும் இல்லையா, பிஏ முடிக்கணும், எம்ஏ முடிக்கணும். என்ன பிஏ படிக்கலான் இருக்க, என்ன எம்ஏ படிக்கலான் இருக்க? சும்மா ஒரு ஐடியா. மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்குமா, கெமிஸ்ட்ரி பிடிக்குமா, பிசிக்ஸ் பிடிக்குமா, என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் உனக்கு? மேத்தமேட்டிக்ஸ். சரி, ஆமா, மேத்தமேட்டிக்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா நிறைய மார்க் வாங்கலாம். கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு 100% தந்துருவாங்க. மேத்தமேட்டிக்ஸ்ல இப்ப நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல 100 போடுறாங்க. அநேகம் மேத்தமேட்டிக்ஸ்ல தான் மொத்தம் தான் 100 வந்து ஈஸியா வாங்க, ஈஸியா இல்ல, நல்லா படிக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் வாங்கலாம். அப்ப அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல். நீ உனக்கு ஐஏஎஸ்ல கடைசி ஃபைனல் எக்ஸாம், நீ ஐஏஎஸ் எக்ஸாம், கிராஜுவேஷன், எம்ஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஐஏஎஸ்க்கு வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் மாத்திரம் தான். அதுக்கு வந்து டீச் பண்ற ஆளுங்க இருக்காங்க, ஆனா ஐஏஎஸ் வந்து எக்ஸாம் மாத்திரம் தான். கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் நடத்தும். இப்ப அந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும் இல்லையா, நம்ம என்ன கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா உனக்கு நிறைய கேள்விகள் அங்க ஆன்சர் ஆயிரும். மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அந்த சப்ஜெக்ட்ல. நீ படிக்கும்போது பிஏ படிக்கும்போது, பிஎஸ்சி படிக்கும்போது, எம்எஸ்சி படிக்கும்போது உனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும் நிறைய. அப்ப உனக்கு ஐஏஎஸ்க்கு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்னன்னா டிராயிங் வந்து எல்லா ஸ்டேஜ்லயும் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது.
அப்ப உனக்கு இதுல லாஜிக் தெரியுதுன்னு வச்சுக்க. இதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. ம் பிசிக்ஸ் வரைஞ்சிட்டியா? இது வரைக்கும் வந்துட்டியா? வரைஞ்சிட்டேன் சார். சரி, ஓகே ஓகே, வரைஞ்சிட்டேன்னு எனக்கு சொல்லு. இப்ப வந்து என்ன செய்ய போறோம்னா, இப்ப அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நான் இதை கொஞ்சம் பெருசா போடுறேன். இங்க பாரு, அவ்வளவு பெருசா போடுறேன். தலையை வந்து லேசா அப்படி போடுறேன். ஷோல்டரை வந்து அப்படி இந்த இடத்துல ஷோல்டர் இருக்கு பார்த்தியா, அந்த ஷோல்டரை போட்டு அப்படி போடுறேன். அப்படி போடுறேன். இந்த இடத்துல பெல்விஸ்ன்னு சொல்லிட்டு இடுப்பு போட்டு அங்கிருந்து அப்படி போடுறேன். அப்படி போடுறேன். போட்டுட்டு என்ன செய்யறேன், இந்த இடத்துல ரிப்கேஜ் வரும் இல்லையா, இந்த இடத்துல எலும்பு இருக்கு இல்லையா, அப்படி போடுறேன். அதை போடுறேன். ஷோல்டரை போடுறேன். கையை போடுறேன். அங்க இருந்து அப்படி வருது. இங்க ஷோல்டரை போடுறேன். இங்க இருந்து கையை போடுறேன். அப்படி வருது. இங்க இருந்து இப்படி வந்துருச்சு. இப்ப கால் வந்து என்ன ஆகும், அப்படி வந்து அப்படி இருக்கும். இங்க கால் எப்படி இருக்கும், இங்க வந்து இப்படி வந்து அப்படி இருக்கும் இல்லையா. இப்ப தலையில வந்து பின்னாடி அப்படி இருக்கும். மூக்கு லேசா வந்துருது, அப்படி வந்துருது. இப்ப என்ன, இதே மாதிரி ஸ்டிக் ஃபிகர் தான் ஆரம்பிச்சோம். இப்ப என்ன செஞ்சிருக்கோம் நம்ம, இங்க பாரு என்ன செய்ய போறேன். இப்ப நான் ஒரு பனியன் ஒண்ணு போட போறேன் அந்த ஆளுக்கு. ஒரு கால் சட்டை ஒண்ணு போட போறேன். கால் சட்டை போட்டாச்சா, ஒரு ஷூ ஒண்ணு போட போறேன். தலையில வந்து இப்ப அந்த ஆள் வந்து ஒரு முழு ஃபிகர் வந்துருச்சா? எஸ் சார். இதை வரைஞ்சு பாக்குறியா நீ? எஸ் சார். எப்படி வரையணும், இந்த ஃபிகரை வரையக்கூடாது, நீ ஸ்டிக் ஃபிகர்ல இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல இந்த ஸ்டிக் ஃபிகர் நான் வரைஞ்சேன் பத்தியா, கொஞ்சம் பெருசா ஸ்டிக் ஃபிகர் வர, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாடி நான் கொண்டாந்தல. அதான் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். என் டிராயிங்கை காப்பி பண்றதுல என் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். சரியா சரியா? ஓகே சார்.
இங்க எக்ஸாக்டா இருக்கணும்னு தேவையில்லை, அந்த மெத்தட் கரெக்டா வந்துருச்சுன்னா சரிதான். ஓகே சரியா? சார். கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியா போச்சு இதுல. டீ பால் ஊத்திக்கிண்டி. வரைஞ்சிட்டேன் சார். வரைஞ்சிட்டியாப்பா? ஓகே. எங்க காட்டு பாப்போம், ஒரு பார்வை பாத்துறேன். வெரி குட். ஓகே. இந்த கால் வந்து அப்படி மடங்கி இருக்கும். இந்த கால் வந்து இப்படி வந்து அப்படி மடங்கி இருக்கும், இப்படி வந்து அப்படி மடங்கி இருக்கும், அப்படி வந்து அப்படி மடங்கி இருக்கும். ஓகே சார். சார் ஆப்பா ஓகே, வெரி குட் வெரி குட். இப்ப வந்துருச்சா? இப்ப அப்புறம் நம்ம ப்ரொபோர்ஷன், அதுக்கெல்லாம் ப்ரொபோர்ஷன்றது ஒன்னொன்னு என்னென்ன சைஸ் இருக்குன்றத நம்ம அப்புறம் இன்னொரு லெசன்ல பார்ப்போம். இப்ப ஓகே நம்ம என்ன சார். செய்ய போறோம்னா, இப்ப இத வந்து கியூப்னு சொல்லிட்டு சொன்னேன் ஃபேஸ. சரியா? இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து ஃபேஸ பாக்குறோம்னா இந்த சைடு தெரியும். சரியா? இந்த சைடு தெரியும். ஃபேஸோடைய இந்த சைடு கொஞ்சம் போல தெரியும். மேலையும் தெரியாது, கீழையும் தெரியாது. இந்த சைடு கொஞ்சம் போல தெரியும். இந்த சைடு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சைடு தெரியாது இல்லையா? இப்ப என் ஃபேஸ பாக்குற, இப்ப இந்த சைடு தெரியல. இப்ப இந்த சைடு தெரியற மாதிரி காட்டினேன் அப்படின்னா இந்த சைடு தெரியல இல்லையா? ஆமா சார். அப்ப இப்படி வந்துருச்சு. இப்படி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீ இத வந்து நம்ம ஹாஃபா பிரிச்சோம்னா இந்த இடத்துல வந்து கண்ணு வரும்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஃபோர் ஹெட் வரும், இங்க வந்து ஹேர் வரும், இந்த இடத்துல நோஸ் வரும், இங்க வந்து மவுத்து சின்ன எல்லாம் வரும். சரியா? இப்ப என்னன்னா, நான் இப்படி ஃபேஸ திருப்பினதும் உனக்கு தெரியுது. இந்த இடத்துல ஒரு கோடு ஒண்ணு இருக்கு, ஃபோர் ஹெட்ல இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கு, இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கு, தெரியுதா? இப்படி இருக்கு. இந்த இடம் லேசா லேசா சைடுல போகுது, அதுக்கப்புறம் ஃபுல் சைடுல போகுது. இப்ப எப்படி இந்த இடத்துல இருக்காது. சரியா? அந்த இடத்துல இருக்கு. அப்படி திரும்பினேன்னா இந்த இடத்துல ஒரு வி இப்படி போற மாதிரி இருக்கா, ஏரோ மாதிரி. அத பாரு. அங்க வந்து எது வருது, அந்த இடத்துல அப்படி வருது அது. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு லைன் சின்ன வரைக்கும் வருது. எங்க? இவ்வளவு தூரத்துக்கு வருது. அங்க இருந்து ஒரு லைன் அப்படி சின்ன வரைக்கும் வந்துருது. அப்ப இங்க இருந்து இப்படி வந்து அப்படி இருக்கும் இல்லையா? அப்ப அங்க இருந்து இந்த சின்ன வரைக்கும் வந்துருது. சின்ன வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா வராம அப்படி வந்து, சரி. இப்ப நான் வந்து இதோட நிறுத்திட்டு நான் திரும்ப இதை வந்து நான் வந்து வரையப்போறேன்.
அப்படி சின்ன வரைக்கும் வந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாத்தியா? இங்க இருந்து எங்க இருக்கு, இங்க இருந்து வந்திருக்கு, இங்க இருந்து அப்படி சின்ன வரைக்கும் வந்திருக்கு. அப்ப அங்கேயும் அதே மாதிரி வந்திருக்கும். அப்படி இருக்கு. எப்படிதான் வந்து ஹெட் இருக்கு. இதே இதை நான் திரும்ப இங்க வரைகிறேன். சென்டர்ல ஒரு கோடு போட்டுக்கிட்டேன், குவார்டர்ஸா பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு இங்க இருந்து லேசா அப்படி உள்ள வந்து கண்ணு போகுது. இது அப்புறம் நம்ம போவோம். இப்ப சென்டர்ல இப்படி பிரிச்சிடுறோம்னு வச்சுக்க, நமக்கு ஃபேஸ்க்கு நடுவில் இப்படி பிரிச்சிட்டோம்னா இந்த சைடும் அப்படியே இன்வெர்டடா இந்த சைடு இருக்கு இல்லையா? அப்ப இந்த சைடு இப்படி இருக்கு, இந்த சைடு இப்படி இருக்கு. அதை என்ன சொல்லுவோம் நம்ம? இன்வெர்டட்னு சொல்லுவோம் இல்லையா? இன்வெர்டட் இப்படி இருக்கிறது, இப்படி இன்வெர்டட். இப்ப வந்து இந்த டியூப் இருக்கு, இல்ல இந்த படம் எல்லாம் இருக்கு. இத வந்து நான் அப்படி திருப்பினேன்னா இன்வெர்ட் பண்ணி காட்டு அப்படின்றோம். ஒண்ணு இப்படி இன்வெர்ட் பண்ணலாம், இல்லாட்டி இப்படி இன்வெர்ட் பண்ணலாம். சரியா? சரியா? அப்ப இப்ப அதே மாதிரி இன்வெர்ட் பண்ணி, ஏன்னா ஒரே சிரிப்பா இருக்கு, ஒரே சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? இல்ல சொல்லு சொல்லு என்னன்னு. ஓ, கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம் வந்திருக்கானா? என்ன மியூசிக் போட்டுட்டு இருக்கானா? சரி, ஓகே. சரியா? இப்ப வந்து இதுக்குள்ளதான் கண்ணு வரும். சென்டர் இப்படி இந்த கோடு பிரிச்சுட்டோம்னா இந்த சைடு இந்த சைடு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இன்வெர்டடா இருக்கு. இப்ப என்ன, இந்த சைடுல ஒரு கண்ணு இருக்கு, இந்த சைடுல ஒரு கண்ணு இருக்கு. சரியா? இந்த சைடுல ஒரு கண்ணு இருக்கு, இந்த சைடுல ஒரு கண்ணு இருக்கு. இங்க வந்து மூக்கு இருக்கு. சரியா? இந்த இடத்துல மூக்கு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்துருது மூக்கு. இந்த இடத்துல வாய் இருக்கு, இந்த இடத்துல சின்ன இருக்கு, சின்ன கொஞ்சம் கீழே வருது, சின்ன இப்படி போய் ஜாயின் ஆகுதா? இப்ப இந்த இடத்துல அப்படி இருக்கு, அந்த இடத்துல அப்படி இருக்குன்னா அப்ப அந்த இடம் பள்ளமா இருக்கு. இப்ப நம்ம இந்த இடத்துல டர்ன் ஆகுதுன்னா அந்த லேசா டர்ன் பண்ணிடுறோம். இங்க வந்து முடி வந்துருது. சரியா? என்னுடைய மைக் ஆனா இருக்கு, உனக்கு எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கும். சரி, இப்ப முடி வந்துருது அந்த இடத்துல. இந்த இடத்துல முடி வந்துருது. இந்த இடத்துல என்ன கண்ணு வருதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அந்த கண்ணு வர்ற இடத்துலதான் காது இருக்கும். காதுல இருந்து மூக்கு வரைக்கும் காது இருக்கும். அவ்வளவு பெருசு இருக்கும் காது. இவ்வளவு தூரத்துக்கு வரைஞ்சிக்கிறியா நீ? இதையும் வரைஞ்சிக்க. ஒரு ஃபுல் பேஜ்ல வந்து இத நான் உனக்கு இன்னும்